இந்த ஒரு வினோதமான விசித்திரமான டிவைஸை ஒரு ஏலியனோட உடம்புல இருந்து எடுத்திருக்காங்க. இதை பார்த்தா இந்த குட்டி பையன் பயங்கரமா ஷாக் ஆகி ஒரு கியூரியாசிட்டியில அதை எடுத்து தன்னோட முதுகுல வச்சுக்கிறான். இந்த டிவைஸ் அவன் தன்னோட முதுகு கிட்ட கொண்டு போன அடுத்த நொடியே அது ஏதோ உயிருள்ள பிராணி மாதிரி தன்னால அட்டாச் ஆகிச்சு. அண்ட் அந்த நொடி அந்த பையனுக்கு தன்னோட உடம்புல ரொம்பவே வினோதமான ஒரு ஃபீல் ஏற்பட்டிருக்கு. அண்ட் இது எல்லாத்தையுமே ஓரமா இருந்த ஏலியன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கண்ட்ரோலை இழந்த இந்த ஒரு பையன் அந்த ஏலியன் கிட்ட போயிட்டு இருக்கான். அந்த ஒரு ஏலியன் சிரிச்சுக்கிட்டே இந்த ஒரு லாக் ஓபன் பண்ணுன்னு சொல்லுது. இவனும் எதை பத்தியும் யோசிக்காம அந்த லாக்கை ஓபன் பண்ணிட்டு இருக்கான். உடனே அந்த ஒரு இடத்துக்கு சில ரிசர்ச்சர்ஸும் ஒரு சில செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸும் வராங்க. பையனோட அப்பா பையனை தடுக்கிறதுக்காக வராரு. ஆனா அவரை ஓரமா நிப்பாட்டி வச்சிடறாங்க. ஏன்னா ரிசர்ச்சர்ஸ் இந்த சான்ஸை பயன்படுத்தி ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ரிசர்ச்சர் அந்த ஏலியன் கிட்ட இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு அந்த ஏலியன் நான் ஒரு மிஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பையன் மூலமா பதில் சொல்லுது. இதை கேட்ட ரிசர்ச்சர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அடுத்து ரிசர்ச்சர்ஸ் அது என்ன மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஏலியன் அமைதியாயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஏலியன் என்னை இப்ப விடுவிக்கலைன்னா இந்த பையன் சில நொடிகள்லயே செத்துருவான்னு மிரட்டுது. இதை கேட்ட அந்த பையனோட தந்தை பொறுக்க முடியாம ஓடி வந்து அந்த டிவைஸ் அந்த பையன் முதுகுல இருந்து எடுத்துறாரு. அப்படி அந்த டிவைஸை எடுக்கும்போது கூண்டுக்குள்ள இருந்த ஏலியன் ஏதோ தன்னை துன்புறுத்துற மாதிரி துடிக்க ஆரம்பிக்குது. அந்த டிவைஸோட சில பகுதி அந்த பையனோட உடம்புல அப்படியே தங்கிடுச்சு. அதை உடனடியே வெளியெடுக்கலைன்னா அந்த பையன் கோமாவுக்கு போக கூட சான்ஸ் இருக்கு.